நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் ராஜா குளத்துலேருந்து பேசுகிறேன். இது என்னுடைய 191வது வீடியோ. இது எப்படி ஆரம்பிச்சதுன்னா, குடமுடி ஷீலா தான் திருப்பியும் என்னுடைய மைண்டை தூண்டி விடுறது. அவள் தான் அவளோட பேசிகிட்டு இருக்கும்போது தெய்வத்தின் குரலை பற்றி ஒரு பேச்சு வந்தது போன வாரத்தில். தெய்வத்தின் குரல் 7 வால்யூம் என்கிட்ட இருக்குது. எனக்கு 2010 பைபாஸ் சர்ஜரி நடக்கும்போது அதுக்கு ஒரு வாரம் டைம் கொடுத்துருந்தா. அந்த ஒரு வார டைமில் 7 வால்யூமை நான் முடிச்சிட்டேன். ஹாஸ்பிட்டலில் நான் மட்டும் தனியாக இருந்தேன். டெய்லி வேலை என்னென்னா புக்கு படிக்கிறது தான். அதே மாதிரி சர்ஜரி படிக்கும் அதை முடிச்சிட்டேன். அதில் நல்ல சில கதைகளாக நல்லா மண்டையில் ஆணித்தரமாக பதிஞ்சு போயிடுது. சுவாமியை வேண்டிட்டு பரமாச்சாரியை வேண்டி தான் காப்பாற்றி விட்டார். ஸோ இதில் முக்கியமான ஒரு கதை வருது. முருகரின் பூர்வ அவதாரம். முருகராக அவதரிக்கும் முன்னாடியே முருகர் அவதரிச்சுக்கு முன்னாடி அவரே என்னென்ன ரூபத்தை அவதரிச்சுக்கான்னு சொல்லிட்டு ஒரு இது வருது. அதில் உத்தரபாகனம் பின்னாடி வருது, பூர்வபாகனம் முன்னாடி வருது. முருகுக்கு முன்னாடி அவதரிச்சுவான்னு வருது. இது எப்படி அவள் தான் முருகராக வந்திருக்காண்டு. இது எப்படி வருதுன்னா, காஞ்சி பரமாச்சாரியார் நிறைய டிஸ்கஷன் பண்ணிட்டு இருப்பார். ஒருத்தருடையும் பண்ணிருக்கும்போது அது அவர்கிட்ட தான் ஆரம்பிக்கிறார். இது தெய்வத்தின் குரல் புக்கு பாகம் 1. இதில் பேஜ் நம்பர் 600க்கு அப்புறமா வரக்கூடிய இது 666 ஆரம்பம். இந்த சப்ஜெக்டு பேஜ் நம்பர் 667 666 வச்சுக்கோங்களேன். இப்போ எப்படி ரீப்ரிண்ட் பண்ணும்போது நர்மதாவில் எப்படி பண்ணுறான்னு தெரியாது நமக்கு. வானதி பதிப்பகம் சார். இது ஆமாம், வானதி பதிப்பகம். இந்த புக்கு வாங்கி 25 வருஷம் ஆகிடுது. ஸோ இதில் எப்படி சொல்கிறாருன்னா, பரமாச்சாரியார் யோசனை பண்ணுறார். அப்புறம் பெரிய தீர்க்கதர்சி, பெரிய மகான், மனசுலேயே 1008 இது போட்டுட்டே இருப்பார். அப்போ முருகரோட பூர்வ ஜென்ம இந்த பூர்வ அவதாரம்லாம் சொல்லும்போது திருஞான சம்பந்தர் முருகப்பெருமான அவதாரம் ஒரு கணக்குண்டு. அதே மாதிரி இவர் ஆதிசங்கர் இந்த பூர்வ மீமாம்ச பண்டிதர் ஒருத்தரை போய் பார்க்குறார். குமாரில் பட்டார்னு பேர் அவர் பேர். அவர் ஆதிசங்கர் மதத்தில் உண்மையில் இறங்கிடுறார். ஏன்னா வேறு ஜெயின மதத்துலேயும் புத்த மதத்தில் போய் சேர்ந்து அதை கற்றுட்டு கோட்பாடை தெரிஞ்சுட்டு திரும்பி வர்றார். இந்து மதத்தில் அது பாபம் சொல்லிட்டு தன்னை தீ வச்சு கொளுத்துன்றார் அவர். ஸோ இந்த மாதிரி பல அவதாரம் நடக்கிறது. அப்போ சரத்குமார் அவதாரத்தை பற்றி அவர் சிங்கிங். அப்போ யாரும் சரியாக ஆன்சர் பண்ண முடியல பரமாச்சாரியாருக்கு. இந்த ஸ்ரீவத் சோமதேவதர்மா 14 புராணத்தை சித்திரூண்டு போட்டிருக்கார். ஸோ அவரை கூப்பிட்டு கேட்குறார். அப்போ தான் அவர் சொல்கிறார், இந்த மாதிரி அதாவது 18 புராணத்தில் ஸ்காந்த புராணத்தை 1,25,000 ஸ்லோகம் சொல்லியிருக்குதுல. நான் பார்த்து 85,000 கிரந்தம் போட்டிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 1,00,000 வருஷங்களேன். ஸ்லோக வடிவில் எடுத்தால் மோர் தென் 1,00,000 அது. 18 புராணத்திலே மேக்சிமம் சொல்கிறது கிரந்தங்களோட ஸ்கந்த புராணம் தான். ஸோ அவருக்கு அவர் சொல்கிறார், இதில் தான் வருது. வியாசர் எழுதினது எப்படி சொல்கிறாருன்னா, அதாவது வியாசர் எழுதிய பிரம்மசூத்திரத்தில் பரமாத்ம தத்துவத்தை பற்றி விசாரணை செய்து எழுதியிருக்கிறார். அதில் 3வது அத்தியாயம் 3வது பாதத்தில் 32வது சூத்திரம், ஒரு அதிகாரத்தை அவதர்களுக்கு அதிகாரம் உள்ளவர்களுக்கு சரீரத்தில் இருப்பு உண்டு, அதாவது இங்கே பூமியில் பிறந்தாகணும்னு சொல்லி அவர் எழுதியிருக்கார். இதுக்கு பாஷ்யம் பண்ணும்போது நம்ம ஆச்சாரியால் தான் யார், இவர் ஆதிசங்கரர். பிரம்மாவின் மானசபுத்திரான சனத்குமாரர் கூட தானே ருத்ரனுக்கு வரம் கொடுத்து, ருத்ரனுக்கு இவர் வரம் தரார். அதாவது இப்போ யாருன்னா எப்பயுமே 5 வயசாக இருக்கிறவா பிரம்மாவோட மானசபுத்திரர்கள். இவளை எதுக்கு படைக்கிறாங்கன்னா, படைப்பு தொழிலை விருத்தி செய்ய, ஜனங்களை உற்பத்தி பண்ணுறதுக்காக படைக்கிறார். ஆனால் இவ பிறந்த உடனே 5 வயசு பாலகனாக வராவ. நேர வைகுண்டத்துக்கு போகிறேன், நாங்கள் ஆத்ம விசாரம் பண்ணோம் அப்படி ஆரம்பிச்சிடுறாங்க. கோபம் வருது பிரம்மாவுக்கு. இவள் என்ன பரமாயிட்டு இருக்கான்னா, எப்பயுமே 5 வயசாக தான் இருப்பாங்க. ஆல்வேஸ் சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர். ஜென்ரலாக சொல்லும்போது என்ன சொல்லுவான்னா, சரத்குமாரர்கள், குமாரர்கள் ப்ளூரல். ஆனால் ஒருத்தர் பேரே சனத்குமாரர்.
சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர். இந்த சனத்குமாரை பற்றி சொல்லும்போது எப்படி வருதுன்னா கதை, இவர் வந்து எல்லாமே 3 பேர் 4 பேர் தபஸ் பண்ணிட்டு இருக்கா. தபஸ் பண்ணி இவரோட தபஸில் வந்து அசுராங்களோட சண்டை போடுற மாதிரியும் அவளை ஜெயிக்கிற மாதிரியும் அப்படிலாம் வருது. அப்போ அப்பாட்ட போய் கேட்குறான், பிரம்மாட்ட போய் கேட்குறான், ஏன் இது மாதிரி கனவு தான்? இல்லை நீ வந்து போன ஜென்மத்தினுடைய இவருக்கே சொல்கிறாரு பிரம்மா, போன ஜென்மத்தினுடைய தேவாசுரத்தியத்தில் நீ பார்த்துருக்க போன ஜென்மத்தில். இப்போ இந்த இதில் பிறக்கும்போது அந்த நினைவோட ஒரு கனவை பற்றி சொல்கிறார் பிரம்மா. அதனால் இது நீ நினச்ச இல்லையா, இவாளுக்கு நினச்சாலே சத்தியமாயிடும். அது சனத்குமாரர்கள் 4 பேரும் சொன்னால இவா என்ன மனசில் நினைக்கிறாளோ அது சத்தியமாகப்படுறது சொல்லி புராணங்கள் சொல்கிறது. அப்படியான்னு கேட்குறார். அதனால உனக்கு வந்து அடுத்த பிறவி உண்டுன்னு சொல்கிறார் பிரம்மதேவர். இந்த மாதிரி கனவு கண்டுட்டு இல்லையா, திருப்பி வந்து அவளை நான் தேவசேனாதிபதியாக ஆக போகிறேன்னு சொல்கிறார் அப்பா கிட்டாங்க. தேவருக்கெல்லாம் சேனாதிபதியாக நான் வரப்போகிறேன்னு அவர் கனவுல வருது. அதுக்காக ஒரு பிறப்பு உண்டு சொல்லிடுறாரு. இது இப்படியாக இருக்க திருப்பியும் வந்து அவர் அந்த சிந்தனையில் போய் தபஸில் போயிடுறார் சனத்குமாரர். 4 பேர் தபஸ் பண்ணுறார், இவர் தனியாக தபஸ் பண்ணிட்டு இருக்கார். அந்த நேரத்தில் பரமேஸ்வரன் பார்வதி கைலாயத்தில் கிளம்பி வரா. அது ரொம்ப நேரம் இருக்கிறார். பரமேஸ்வரன் அம்மையும் உலகுக்கெல்லாம் அம்மை அப்பன் வந்து வெயிட் பண்ணுறா அந்த குழந்தைக்காக கண்ணை தரப்படுறோண்டு. அப்போ சொல்கிறார், நான் வந்திருக்கேன், என்ன வேணும்னு இவர் கேட்குறார். சனத்குமாரர் பரமேஸ்வர், அதாவது உலகுக்கே பதியான அம்மையும் அப்பனையும் பார்த்து எதுக்காக வந்திருக்காருன்னு கேட்குறாரு. இல்லை உங்களுக்கு வரம் தரலாம் வச்சுக்கோ, எனக்கு ஒன்றும் வரலாம் வேண்டாம், ஏன்னா நான் தத்துவ விசாரமா ஆத்ம ஞானத்தை தேடிட்டு இருக்கேன், நான் எனக்கெல்லாம் வேண்டாம், உனக்கு ஏதாவது வர வேணுமான்னு கேட்குறாரு. ஆறு சனத்குமாரர் இஸ் ஆஸ்கிங் பரமேஸ்வரரை கேட்குறாரு. பார்வதியை டீலில் விட்டுறாரு பரமேஸ்வர்கிட்ட. அப்போ பரமேஸ்வரன் டக்குன்னு வந்து நீ எனக்கு பிள்ளையா போகிறேன்ட்டார். அப்போ இவர் வந்து ப்ளூரலில் கேட்கல, 2 பேருக்காக கேட்கல. அப்போ பார்வதி ஏங்கிறா, இந்த குழந்தை ரொம்ப அழகாக இருக்குது, இவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக இருக்க, நம்மளை ஒரு வரம் கேட்க மாட்டானான்னு கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறார், நான் வந்து யோனியில் பிறக்க விரும்பலை. திருப்பி டிஸ்கஷன் ஆகுது. எனக்கு வந்து அப்படியே வந்து தோன்றணும், நான் ஆண் புருஷ ரூபத்தில் அது உதிக்கிறத தவிர பெண் ரூபமாக இருக்கிற இந்த யோனி இதுலேருந்து வர வேண்டாம் எனக்கு அப்படி சொல்லிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு அவர் வரம் கொடுத்து போயிடுறாரு. அப்போ வந்து மனம் உருகிறா பார்வதி, இந்த குழந்தைய நம்ம பெற்றுக்கலாம் மனுஷன் இப்படி இந்த மாதிரி சொல்கிறது அது அப்படின்னு சொல்லும்போது அவள் உருகி அவள் தான் வந்து தடாகமாக மாறிடுறா பார்வதி. ஏன்னா இது மாதிரி பண்ணுறேன் உருகி போயிட்டு இருக்கேன்றார் பரமேஸ்வரன். இல்லை எனக்கு வந்து அந்த குழந்தைய நினச்சி அப்படியே ஒரு பொய்கை உண்டாகிறது. தட் இஸ் கால் சரவண பொய்கை. அந்த பொய்கை விட்டு திரும்ப வந்துடுறா, பழைய ரூபத்துக்கு வந்துடுறா. பொய்கை அப்படியே இருக்குது, அது வந்து மறையலை, அப்படியே இருக்குது. இப்போ வந்து பரமேஸ்வரன் வந்து நெற்றிக்கண்ணை திறக்கும்போது அந்த தீப்பொறிகள் வந்து இது பண்ணுறது இல்லையா, அதில் வாயு பகவானை கேட்குறார், இவாளெல்லாம் கேட்கும்போது அது அப்படியே கொண்டு வந்து கங்கையினுடைய உதவியினால் சரவண பொய்கையில் வந்து சேர்றது. அந்த தீப்பொறி தான் வந்து யாருன்னா சனத்குமாரர். சனத்குமாரர் வந்து எப்படி முருகப்பெருமான அவதரிக்கிறான்னு இந்த இது சொல்கிறது, இந்த ஸ்டோரி. இது வந்து சிவபுராணத்தில் வருது, நான் படிச்சிருக்கேன் ஆல்ரெடி. இது தெய்வத்தின் குரலில் பரமாச்சாரியார் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருக்காரு. அதாவது பார்வதி பரமேஸ்வரர் ரொம்ப நேரம் நின்று பார்த்தார்கள், ஒரு பலனும் இல்லை. இப்படி மகா ஞானியான ஒரு பிள்ளை இருப்பதை பார்த்து அவர்களுக்கு பரம பிரியம்தான். இருந்தாலும் ஈஸ்வரன் பொய் கோபத்துடன் ஞானி என்ற அகங்காரம் தான் உனக்கு. நாங்கள் லோகத்தின் மாதா பிதாக்கள் வந்திருக்கும் போது எங்களை அவமதித்து விட்டாயே, நான் சாபம் கொடுத்தால் என்ன செய்வேன்னு கேட்கிறார் பரமேஸ்வரன். அது இந்த குழந்தை சொல்றது. சனத்குமாரை பயந்து விடவில்லை, அலட்சியமாக நீ சாட்சாத் மகா கோபிஷ்டரான ருத்ராக வந்தால் கூட எனக்கு கவலை இல்லை, இங்கேருந்து சாபம் தான் தொல்கொடுங்க, அது என் ஆத்மாவை பாதிக்காதுன்ற, உடம்பு தான் பாதிக்க தவிர என் ஆத்மாவை பாதிக்காதுன்னு சொல்லி சனத்குமாரை சொல்கிறார். அடடா, எப்பேற்பட்ட உண்மையான ஆத்ம ஞானி இவன் அப்படின்னு ஈஸ்வரனுக்கு ரொம்ப சந்தோஷமாகி விட்டது. இன்னும் கொஞ்சம் பரீட்சை செய்தி பார்த்து பூராவும் ஞானியானா அது தெரிந்து கொள்வோன்னு பார்த்து, அப்பா உன்னுடைய ஞானத்தை ரொம்பவும் மெச்சுக்கிறேன், என்ன வேண்டுமானா வரம் தருகிறேன் என்றார். அப்போ சனத்குமார் சிரித்தார். உன் வரத்தை நீயே வைத்துக் கொள்ளும்,
இதை அடைந்த பின் இன்னொன்று வேண்டும் என்று ஆசை எல்லா லவலேஷம் இருப்பதில்லையோ அப்படிப்பட்ட நிறைவாக இருக்கிற எனக்கு வரத்தினால் ஆக வேண்டியது ஒன்றுமில்லை என்றார். அதற்கு ஒரு மேலே போனார். பரமேஸ்வரா, நீ பேசுவதிலிருந்து பார்த்தால் நீதான் வரம் சாபம் இதுக்கெல்லாம் அதிகாரி என்பவர் நினைச்சிட்டு கேள. அப்படியானால் உனக்கு ஏதாவது வரம் வேண்டுமா நான் தரேன்னு சொல்லும் போது மாட்டிக்கிட்டாரு. அப்போ உடனடியே பரமேஸ்வரன் சொல்றாரு, சனத்குமார் சொன்னதை கேட்டு ஈஸ்வரனுக்கு பெருமையாக இருந்தது. நம் குழந்தைய நம்மிடம் அதை பரமாச்சாரியர் என்ன அழகாக சொல்கிற பாருங்க. குழந்தை வந்து ஸ்கூல் போயிட்டு வந்துலேயே தப்பாக இங்கிலீஷ் போயிடும், தாட்பூர் தஞ்சாவூர்னு அப்படி பேசுவது. தன் குழந்தை பேசுன்னு சொல்லி அப்பா அம்மா சந்தோஷப்படுவா. அந்த மாதிரி பார்வதி பரமேஸ்வரன் சந்தோஷப்படுறான் யார் இந்த சனத்குமார் பேசுறதை பார்த்து. சர்வலோக மகேஸ்வரனான அவர் ரொம்பவும் தழைந்து தம்மை சிறியவராக்கி கொண்டு சனத்குமாரன் வரம் கேட்டார். இவருடைய சொப்னத்தை நிஜமாக்க இதுவே வழி என்று நினைத்து கேட்டார். அப்பா, இப்பேற்பட்ட மகா ஞானியான நீ பிரம்மாவுக்கு பிள்ளையா பிறந்திருக்கிறாய். பிரம்மா செய்த பாக்கியம் எனக்கு கிடைக்க வேண்டாமா? நீ எனக்கு பிள்ளையா பிறக்கணும்னு கேட்கிறார் பரமேஸ்வரன். ஆகா, உனக்கு பிள்ளையாக பிறக்கிறேன் ஒப்புக்கொண்டார். அப்போதான் வந்து நான் யோனியில் பிறக்க மாட்டேன், பெண் சம்பந்தம் இல்லாமல் நான் பிறக்கணும்னு சொல்கிறேன். அப்போ பார்வதி உருகி போகிற அவளால் ஏற்படுத்தப்பட்ட அந்த நீர்நிலை தான் சரவண பொய்கை. அதில் வந்து இப்போ எப்படி தான் சம்பந்தம் வந்துடுது, அந்த நெருப்பு பொறி எங்கே போய் தங்குறது? சரவண பொய்கையில் தான் தங்குறது. அப்போ அந்த 6 தாமரை உண்டானது, அதில் குழந்தையை அவதரிக்கிறார் இப்படின்னு இந்த கதை போடுறது. இங்கே பாருங்க, இது கேட்டதும் அம்பாளுக்கு ஏமாற்றமாக பரம துக்கமாக ஆகிவிட்டது. லோகத்தில் உள்ள சமஸ்த ஜீவராசிகளும் அவள் குழந்தைகளாம். அதை ஞானாம்பாளுக்காக தெரியும் என்றாலும் இப்படிப்பட்ட ஒரு பிரம்மஞானி மறுபடியும் பிறக்கின்ற போது அவன் நேராக தனக்கு பிள்ளையாக பிறக்க வேண்டும் என்று பார்வதி நினைத்தார். இவர் சாஸ்திரத்தின் நியாயம் காட்டின மாதிரி அவளும் காட்டி தர்க்கம் பண்ணினார். சாஸ்திரங்களில் பதிவையும் பத்தியும் தான் ஒன்றா வச்சுக்கணும், நீ வந்து தனியாக பிரித்து பேசுறியன்றா. அப்போ இவர் இஸ் வெரி அடமெண்ட் சனத்குமார். இல்லை எனக்கு இந்த சம்பந்தம் வேண்டாம், எனக்கு வந்து அப்புறம் புருஷ ரூபமாக தான் பிறக்கணும்னு சொல்கிறாரு. ஆனால் அம்பாளுக்கு மனசு வரவே யோசித்து பார்த்து கடைசியில் ஒரு ராஜிக்கு காம்ப்ரமைஸுக்கு வந்தார்கள். ஆதியில் பரமேஸ்வரன் பஸ்மாசுரனுக்கு வரம் தந்ததால் அந்த வரப்பதத்தால் அவன் யார் தலையில் கை வைத்தானோ அவன் பஸ்மாகி விடுவார்கள். வரம் பலிக்கிறதா என்று பரமேஸ்வரனை பரீட்சை செய்து பார்த்து வந்தான் அவன். உடனே அவர் அந்த தியானம் ஆகிவிட்டார். அந்த சமயத்தில் அம்பாள் ஏதோ லீலா நிமித்தம் தன்னுடைய சர்வக்கியத்தை மறைத்து கொண்டு சாதாரண ஸ்ரீ மாறி இருந்தாள். எனவே திடீர் என்ற பரமேஸ்வரன் சரீரை மறைத்தை பார்த்து அவளுக்கு பகீர் என்று ஆகிவிட்டது. பதிவிரதா ரத்னமான அவளால் ஈஸ்வரனின் பிரிவை தாங்க முடியவில்லை. அப்பொழுதே அவர் உருகிவிட்டாள். அதாவது யதார்த்தத்திலேயே அவருடைய சரீரம் உருகி ஜலசயமாக அந்நியநிலையாக மாறிவிட்டது. அதுதான் சரவண பொய்கை அப்படி சொல்லப்படுறது. பிறகு பஸ்மாசுரன் மறைந்து சுவாமி சரீரத்திடம் வந்ததால் அம்பாளும் தன் திவ்ய தேகத்தை எடுத்துக்கொண்டாள். இருந்தாலும் அவருடைய பதிவிரா தர்மத்துக்கும் பிரேமைக்கு அடையாளமாக அந்த சரவண பொய்கை அப்படியே இருந்தது. அதனால் சனத்குமார் அடுத்த ஜின்மாவில் பரமேஸ்வருக்கு தேஜஸாக ஜனித்து விடுவதென்றும் பிறகு அதை அம்பா சரவணன் என்ற தன்னுடைய சரீரத்தில் தாக்கியதால் சரவணன் என்ற பெயர் குழந்தையாக மாறுறான்னு சொல்லப்படுறது. இப்படி பிற்பாடு ஈஸ்வரன் தன் நெற்றிக் கண்ணிலிருந்து 6 பொறிகளை வெளியிட்டார். சனத்குமார் தான் இப்படி ஆவிர் பார்த்தவர். அந்த தேஜஸின் உக்கரத்தை எல்லாரும் தாங்க முடியவில்லை. முதலில் கங்கை தாங்க பார்த்தால் முடியவில்லை. இப்போது பிரம்மா அவரிடம் இதை கொண்டு போய் சரவணத்தில் சேர்த்துவிடு என்று கூறினார். ஆனானப்பட்ட என்னாலேயே தாங்க முடியாத உக்கர ஜுவாலையை அந்த சின்ன பொய்கை எப்படி தாங்குமோ? இல்லை அதுதான் அம்மான்னு சொல்லி பிரம்மா சொல்கிறார். ஸோ இப்படி வந்து சரவண பொய்கையில் வந்து எப்படி அடைஞ்சான்னு சொல்லப்படுறது. இதன்படி கங்கை செய்ய சரவண பவனான முருகன் அவதரித்தான். பின்னர் சனத்குமாரை கண்ட சொப்பனப்படி தேவர்களுக்கெல்லாம் சேனாதிபதியாகி அசுரர்களை இருந்த இடமில்லாமல் செய்ததால் சம்ஹாரம் செய்து சர்வ லோகங்களை ரட்சித்தான் முருகப்பெருமான். இதனாலே சரவண பவன் என்று அவனுக்கு எத்தனை பெயர்கள் இருந்தாலும் இந்த சடாட்சரி சரவண பவன் சடாட்சரி தான் வசதியாக சொல்லப்படுறது. ஏன்னா அம்பாள் இருக்காதுல, அவளால் உருவாக்கப்பட்ட பொய்யை அதுதானே. சனத்குமார் தான் ஸ்கந்தர் என்று சாந்தோபனிஷத்தில் ஸ்பஷ்டமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் அவரே ஞான பண்டிதர் என்பது தெளிவாக தெரிகிறது.
அதனால் முருகப்பெருமான் ஞானத்தின் வடிவமாக வேல் ரூபத்தை கூட சொல்லும்போது ஞானமே வடிவானவன் சொல்லப்படுறது. சரி, சனத்குமாரர் வந்து பிறந்தனால ஞான வடிவமாக குழந்தை பிறந்தது அப்படின்னு விநாயகருக்கு அந்த இது சொல்ல, முருகருக்கு தான் சொல்லியிருக்குது. ஸோ இருள் கடந்த ஒளி ஞானாக்கினி முருகன் தான், அதை தான் சாந்தோக்கியானம் சொல்கிறது. இந்த மாதிரி மலையாளத்தில் தீபத்தில் அம்பாளை ஆராதித்து பகவதி சேவை என்கிறார்கள். ஜொலிக்கின்ற ஞானாக்கியான வேலாயத்தை சக்தி சக்திவேல் சொல்கிறார். இந்த மாதிரி இந்த முருகப்பெருமான் அவதாரம், இந்த ஞானம், சக்தி, இந்த சரவணன் எல்லாமே ரிலேட்டட் டு சனத்குமாரர் நம்பாள். இந்த மாதிரி சொல்லப்படுறது. தெய்வத்தின் குரல் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு இந்த இந்த கான்செப்டை மகாபெரிவா. படித்த உடனே இதை ஸ்ரீகாலிங் தோஸ் டேஸ் 2010 படித்தது, அதுக்கு முன்னாடி படித்தது. ஸோ இன்றைக்கி ஷீலா வேறு சொல்லியிருந்தா அதை இது மாதிரி தெய்வத்தை ஷேர் பண்ணோன்ட்டு. சரி, பிரித்த உடனே இந்த டாபிக் தான் வந்து எனக்கு முதல் பாகத்தில். ஸோ அதை பேசினோன்னு பேசுகிறது 191வது வீடியோவை இதோட நிறைவு செய்கிறேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.